கிரீம்ஸ் ரோட் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிசோதனைக்காக தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வழக்கம் போல் நேற்று காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தமிழக முதல்வருக்கு லேசான மயக்கம் மற்றும் தலைக்குள்ளல் ஏற்பட்டதன் காரணமாக அங்கிருந்து அவர் நேற்று பிற்பகல் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட சில நேரங்களில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் அவருக்கு தலைச்சுற்றல் இருந்ததாகவும் அதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகே அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு தொடர் மருத்துவ பரிசோதனைகளும் மருத்துவருடைய கண்காணிப்பிலும் இருந்து வருவதாக தெரிவித்தது. இதையடுத்து நேற்று இரவு 8:45 மணியளவில் அவர் இன்னும் 3 நாட்கள் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டி இருப்பதன் காரணமாக 3 நாட்கள் அவர் மருத்துவமனையில் ஓய்வெடுக்க வேண்டியது குறித்தும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை, அதாவது சற்று முன்னதாக சென்னை கிரீன் சாலை அப்பல்லோ மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கிரீன் சாலை அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.